தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கு யார் யாரெல்லாம் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என வரைகலை விவரங்களோடு விளக்குகிறார் நமது நெறியாளர் சிவரஞ்சனி. பிகாரை தொடர்ந்து இப்ப இரண்டாவது கட்டமா இன்னும் சில மாநிலங்கள்ல SIR வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற இருக்கு. இது எங்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்ல நடைபெற இருக்கு. இதோட கணக்கெடுப்பு பணிகள் நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, வீடு வீடா போய் இந்த பணிகளுக்கான விண்ணப்பங்களை விநியோகித்து இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்காங்க. அது இப்போ தொடங்கிடுச்சு. அடுத்ததா பார்க்கும்போது இதற்காக நீங்க ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டி இருக்குமா அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். முதல்ல இதற்கு முன்பு நடத்தப்பட்ட சிறப்பு திருத்தம், அதாவது 2004 வரைக்கும் இது நடைபெற்றிருக்கு. அதுல உங்களுடைய பெயர் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ உங்களுடைய ஆவணத்தை சமர்ப்பிக்க தேவையில்லை. அடுத்ததா இதற்கு முன்பு உள்ள பட்டியல்ல உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா இப்ப நீங்க நிச்சயமா ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். ஆனா இதுல என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல இருப்போரோட பெயர் அதுல ஏற்கனவே இருக்கு, உங்களுடைய பெற்றோரோட பெயர்கள் அதுல ஏற்கனவே இருக்கு, உங்க பெயர் மட்டும்தான் இல்லை அப்படின்னா கூட இப்ப நீங்க ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான தேவை என்பது கிடையாது. அப்ப யாரெல்லாம் ஆவணங்களை சமர்ப்பிக்கணும், என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12 ஆவணங்கள் அதுக்கு பட்டியலா கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சமர்ப்பிச்சா போதும். அதுல முக்கியமானது ஆதார். ஆதாரை பொறுத்த வரைக்கும் பீகார்ல இது தொடங்கப்பட்டப்போ ஆதாரை இந்த பட்டியல்ல அவங்க வச்சில்ல. அதுக்கு பிறகு நீதிமன்றம் தான் ஆதாரை சேர்க்கணும்னு உத்தரவிட்டாங்க. அதனால இப்போ ஆதார் இருக்கு. அதே மாதிரி பாஸ்போர்ட், பிறப்பு சான்று, உங்களுடைய 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்று இல்லைன்னா உங்களுடைய பட்டப்படிப்பு சான்று இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி வசிப்பிடத்திற்கான சான்று, நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ அதற்கு அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு சான்றை நீங்க கொடுக்கலாம். வன உரிமை சான்றுன்னு சொல்லுவாங்க, அதாவது வனத்துல வசிப்போருக்கு, பழங்குடியினருக்கு முக்கியமா அந்த சான்று வழங்கப்படும், அவங்க அதை சமர்ப்பிக்கலாம். உங்களுடைய சாதி சான்று நீங்க கொடுக்கலாம். தேசிய குடியுரிமை பதிவேடையும் நீங்க இதுக்கு சான்றா சமர்ப்பிக்கலாம். இது தவிர குடும்ப அட்டை, அதே மாதிரி நீங்க தங்கி இருக்கீங்க அந்த இடம் உங்களது அப்படின்னா அதற்கான பட்டா இருக்கும், அந்த சான்றை நீங்க சமர்ப்பிக்கலாம். ஓய்வூதிய ஆதாரங்கள், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ இல்ல மாநில அரசு கிட்ட இருந்தோ ஓய்வூதியம் பெறுறீங்க அப்படின்னா அதற்கான சான்றையும் இதற்கு நீங்க ஆவணமா சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் இல்லாம 1987க்கு முன்பு உள்ளதா சான்று அப்படின்னு பார்க்கும்போது அரசு கிட்ட இருந்தோ அல்லது அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லனா வங்கி, தபால் அலுவலகம், இவங்கள யாராவது ஒருத்தர் வழங்கின சான்று உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதுவும் ஆவணமா ஏற்றுக்கொள்ளப்படும்.